ஹாய் குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஜிஆர் இன்ஃப்ராவில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம பை கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்த இடத்துல இருந்து இந்த ஸ்டாக் என்ன பர்சன்டேஜ் நம்ம இந்த இடத்துல சொல்லியிருப்போம். இங்க இருந்து ஆல்மோஸ்ட் 27% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ஸோ கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகே, நான் என்னுடைய பொசிஷனை எக்ஸிட் பண்ணல. இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மேலே போகும், ஃபர்தராக கீழே வந்தால் செல் ஆகி சப்போர்ட்டுக்கு வரும். சப்போர்ட்டுக்கு வந்தால் நான் மீண்டும் பை பண்ணி வைக்க போகிறேன். இன்னைக்கு நான் எக்ஸிட் பண்ணது என்னுடைய பிரீமியம் மெம்பர்ஸ்க்குலாம் அந்த ஸ்விங் ரேலியை கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்விங் ரேலியை கொடுத்துருந்தோம். இந்த ஸ்விங் நல்லா போகும்னுட்டு அந்த ஸ்விங் அட்டெண்ட் ஆச்சு, க்ளோஸ் பண்ண சொன்னோம். ஹோல்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்க. இந்த ரேஞ்சுக்கு மேலே, அதாவது கிளியராக பார்த்தீங்கன்னா 1450க்கு மேலே பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் கிடைச்சதுன்னா அதை ஃபர்தராக நெக்ஸ்ட் மூவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஷீட் என்ன ஆச்சு? நம்ம ஷீட் வந்து ரொம்பவும் சத்தாயிக்குதுங்க. இந்த கூகுள் ஷீட்ல வந்து அப்டேட் பண்ணணும்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. உள்ளவே போக மாட்டேங்குது. என்னுடைய அந்த ஒன் கோர் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரகிளா இன்னைக்கு நெறைய பேர் வந்து ஆக்சஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே ஆக்சஸ் குடுத்துருப்போம். பட் வந்து எரர்ல இருக்கு. ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ போய் பார்க்கணும்னா, இந்த ஒன் கோர்ல போவாதீங்க. இந்த ம் இந்த போர்ட்ஃபோலியோல போய் பாருங்க. அதாவது தீபாவளி போர்ட்ஃபோலியோன்னிட்டு இருக்கும். இந்த தீபாவளி போர்ட்ஃபோலியோ ஷீட்ல ஒன் கோர் போர்ட்ஃபோலியோன்னிட்டு ஷீட் 2 இருக்கும். அதுல என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னிட்டு பார்த்துக்கங்க. ஸ்டாப் லாஸ் லெவல் என்னன்னிட்டு இருக்கும். நான் இன்னைக்கு என்ன வேற ஸ்டாக்க ப்ராஃபிட் புக் பண்ணேன். இங்க வந்து 2920 ஸ்டாக் வச்சிருந்தேன். இந்த 2920 ஸ்டாக்குக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் குடுத்திருந்தது? ரிட்டர்ன் பவர் நம்ம வந்து கிளியரா சொல்லியிருந்தோம். ஒரு 30%லாம் கிடைச்சதுன்னா, இதெல்லாம் நான் எக்ஸிட் பண்ணுவேங்க அப்டின்ட்டு. எனக்கு ஒரு 31% லாபம் கிடைச்சது. அதாவது ஒரு 7,000 சொச்சம். இங்க 8,000 காட்டுது. எனக்கு கிடைச்ச லாபம் என்ன ஏது? அது எதனால எக்ஸிட் பண்ணேன்? ஒரு ரிஸ்கியான ஸ்டாக்ல வந்து ஒரு ரூ. 27,000 போடுறோம்னா, அந்த லாஸ எப்படி வந்து அது என்னதான் அப்பர் ஃப்ரீஸ்ல போனாலும், நான் இது மாரி ஸ்டாக்லாம் அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு உண்டான பெர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா, அதுல நான் எக்ஸிட் பண்ணுவேன். அது என்ன ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைச்சது? நான் எப்படி எக்ஸிட் பண்ணேன்? இப்போ எவ்வளோ வச்சிருக்கிறேன்? அப்படின்றத பார்ப்போம். ஓகே. ரிட்டர்ன் பவர்ல ஒரு 27,000 போட்டேன். இந்த 27,000த்துல 1920 ஸ்டாக்க எக்ஸிட் பண்ணிட்டு, ரூ. 23,000 கழட்டிட்டேன். அப்ப இந்த 27,000த்துல 23,000 கழிச்சா, ரூ. 4,167. இதுதான் எனக்கு அந்த ஸ்டாக்ல நான் எடுத்திருக்கிற ரிஸ்க். இப்ப என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னா, 1000 ஸ்டாக் தான் இருக்கு. இந்த 1000 ஸ்டாக் வந்து இந்த 1000 ஸ்டாக்க வந்து நான் ரூ. 4 16 ரூ. 4,200 தான் நான் முதலீடு போட்டு இருக்கேன் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் என்னுடைய ரிஸ்க். இந்த 1000 ஸ்டாக் அடுத்த 5 வருஷம் இல்ல 50 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இது லாபக்குட்டி. லாபக்குட்டிய எப்பவுமே எடுக்கிறதுக்கு பாருங்க. இது மாரி பென்னி ஸ்டாக்லாம் கீழ வாங்குறீங்க. ஒரு பல்க் அமௌண்ட் போடுறீங்க. சச் எ பீரியட்ல டக்குன்னு ஷார்ட் டெர்ம்ஸ்ல ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா, இது மாரி எக்ஸிட் பண்ணுங்க. எப்பவுமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாம இருக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நண்பர் வந்து பிசிஜிய நான் 600%லாம் கண்ல பார்த்தேன் சார். அதெல்லாம் அது லாஸ் ஆயிருக்கு. நான் என்ன சார் பண்றது? வாங்குன மனுஷன் ஒரு 50,000க்கு போட்டவரு, இறங்க இறங்க பணத்த போட்டு 2,50,000க்கு ஒரே ஸ்டாக்ல போட்டு வச்சிருக்கான். இவங்களெல்லாம் நம்ப எத கொண்டு அடிக்கிறதுன்னு தெரியல. பாவம் அவங்களுடைய அறியாமை. அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. எல்லாருக்கும் ஆசை தான். நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் எஸ்பிஐ கார்ட்ஸ்ல இன்னைக்கு கிடைச்ச ஒரு பாட்டம் அவுட்லயும் அக்குமுலேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. இன்னைக்கு 2, 3 சார்ட் எடுத்து போட்டிருக்கோம். அதெல்லாம் என்னென்ன சார்ட்டு? ஆ செப்பல் கம்பெனிஸ்லாம் ஒரு நல்ல கரெக்ஷன்ல இருக்கு. ரிலாக்ஸோ அண்ட் தென் நெறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இன்னைக்கு அது டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகே. நீங்க வந்து ஃபுட்வேர் ஸ்டாக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஃபுட்வேர் ஸ்டாக்ஸ்ல வந்து மெட்ரோ பிராண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸோ அண்ட் பேட்டா இந்தியா இந்த 3 ஸ்டாக் என்ன லெவல்ல இருக்கு. இவங்கள தான் மார்க்கெட் லீடர் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேருமே நல்ல ஒரு வெயிட்டேஜான கம்பெனி. மத்ததெல்லாம் சின்ன சின்ன கம்பெனியா இருக்கு. நான் எப்பவுமே இன்வெஸ்ட்மென்ட்ன்ட்டு உள்ள வந்துட்டேன்னா, சேஃப்டி பர்ப்பஸ தான் நான் பார்ப்பேன். சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். பங்குச் சந்தையில் முதலீடு பண்ணுவது எப்பவுமே ஆபத்தான விஷயம். அதுலயும் கண்ணுக்கு தெரிஞ்சே போயிட்டு ஒண்ணுமே இல்லாத நிறுவனத்துல போய் முதலீடு பண்ணாதீங்க. நல்ல ஒரு முன்னணி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யுங்க அப்படின்றது தான் சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேட்டா இந்தியா பார்ப்போம். ஓகே. பேட்டா இந்தியா என்ன ரேஞ்ச்ல இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனா வந்து இந்த சப்போர்ட் ரேஞ்ச்ல தான் மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ல வந்து ஒரு பை பண்ணலாம். அது அப்படின்றத தான் நம்ம சொல்லலாம். இந்த சப்போர்ட் எந்த ஜோனுக்கு வரைக்காலும் ஃபர்தரா ஃபால் ஆச்சுன்னா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1260. அப்ப நம்ப இந்த இடத்துல வந்து ஒரு அக்குமுலேஷன் என்ட்ரி போடுறோம். ஒரு இன்வெஸ்டரா உள்ள போறோம்னா,
இங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் ஒரு 1220க்கு கரெக்ஷன் ஆச்சுன்னா, தாராளமா இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கலாம். அதாவது A1, A2 அக்குமுலேஷன் 1, அக்குமுலேஷன் 2 அப்படின்ட்டு இருக்கிறவங்க தாராளமா பாட்டா இண்டியாவ இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க. ஃபர்தர் கரெக்ஷன் வந்தா, இங்க வந்து இன்னொரு அட்டெம்ப்ட் எடுங்க. இந்த லெவலுக்கு கீழ 1226க்கு கீழ உடைச்சு கீழ போச்சுன்னா, அது சொய்யினிட்டு அந்தர் பெல்ட்டி தான் அடிக்கும். நம்பளுக்கு எப்பவுமே வந்து என்னதான் அது குவாலிட்டியான ஸ்டாக்கா இருந்தாலும், கரெக்ஷன்ட்டு வரும்போது, அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து ஹெட்ஜ் பண்ணணும். பெரிய லெவல்ல பணம் போட்டா, இல்ல சின்ன லெவல்ல பணம் போட்டா, ஆவரேஜ் பண்றதுக்கு உண்டான ஜோன ஃபைண்ட் அவுட் பண்ணி பை பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே தெரியலன்னா, நல்ல ஒரு நல்ல பெரிய பெரிய கரெக்ஷன்ல பை பண்ணணும். இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம். இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம். எஸ்எல்ல இங்க வச்சுக்கணும். ஏன்னா, இந்த ஜோன உடைச்சதுன்னா, அதுக்கு வந்து க காட்டாறு மாரி ஃபர்ருன்னுட்டு கீழ விழும். நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் வரா மாரி இருக்கு. அதனால இத நான் பிரெஃபரன்ஸ் குடுக்கல. அட்டெம்ப்ட் எடுக்கணும். "ஏங்க பிரதர் பாட்டாவ விட்டுட்டீங்களே!" அப்படின்னுட்டு யாரும் சொல்லிடக் கூடாது அப்படின்றதுக்கோசரம், பாட்டா இண்டியாவ ஒரு கண்ணோட்டத்துல உள்ள எடுத்துக்கிட்டு வந்தோம். ஓகே. மெட்ரோ மெட்ரோ பிராண்ட்ஸ் அப்படியே இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு உறுத்தலா இருந்ததுங்க எனக்கு. நான் இந்த ஸ்டாக்ல வந்து ஒரு 20 ஸ்டாக் நான் பை எடுத்தேங்க. 20ஓ 10ஓ எடுத்தேன். ஏன் 10ஓ 20ஓ எடுத்தேன்னா, இப்போ ஐபிஓல வந்துட்டு கிளீனா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங் ஆயி போயிட்டு ஒரு சைட்வேஸ், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆயி, ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஒரு ஸ்விங் ஆயி, ஒரு கரெக்ஷன். நல்ல ஒரு பைக்கு உண்டான ஜோனா இருக்கு. அப்போ எங்கெல்லாம் வந்தா பை ஆகுது, இந்த ஜோன்ல பை ஆகுது, இந்த ஜோன்ல பை ஆகுது, இங்க பை ஆகுது. அப்போ இந்த இடம் வந்து ஒரு இன்வெஸ்டர் டிப்பா, இது ஒரு இன்வெஸ்டர் டிப்பு அப்படின்றதுக்கோசரம் தான் நான் இன்னைக்கு ஒரு அட்டெம்ப்ட் எடுத்தேன். ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து இந்த ஜோனுக்கு கிட்ட 1034க்கு கீழ உடைச்சதுன்னா, இவனும் வந்து கீழ இறங்குவான். ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணாதீங்க. அம் தவ் அ எந்த லெவலுக்கு ஸ்டாப் லாஸ் ஒரு ₹1040 வந்து எஸ்எல் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலாக்ஸோ. ரிலாக்ஸோ ஃபுட்வேர் வந்து இதோடைய ட்ரெண்ட் நல்லா இருக்குங்க. கிளீனா வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு படிக்கல் மாரி பொறுமையா மேல வந்துட்டு நல்ல ஒரு பூம், மறுபடியும் ஒரு சைட்வேஸ், மறுபடியும் ஒரு பூம், ஒரு கரெக்ஷன். அடுத்த ஒரு வேவ் ஃபார்ம் ஆகுமா? அடுத்த ஒரு மூவ் எதிர்பார்க்கலாமா? ரிலாக்ஸோல. நான் எதிர்பார்த்திருக்கிறேன். என்னுடைய இன்வெஸ்டருக்கு பை பண்ணியிருக்கேன். அவர் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச்ல வச்சிருக்கும்போது நான் ஒரு 10 குவான்டிட்டி என்னமோ வச்சிருந்தாரு. நான் வித்து விட்டுட்டேன். "ஏன் ப்ரோ நல்ல ஸ்டாக் தானே" அப்படின்னு கேட்டாரு. நல்ல ஸ்டாக்னாலும் கீழ இறங்கும்போது நம்ம வித்துட்டு தான் வெளிய வரணும். இருக்கிற லாபத்த எடுத்துக்கிட்டு வெளிய ஓடியாந்துரலாம். கீழ வந்து வாங்கலாம் அப்படின்னோம். கிளீனா வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து கரெக்ஷன முடிச்சிருக்கு. இந்த ஜோன்ல அக்குமுலேட் பண்றவங்க அக்குமுலேட் பண்ணுங்க. எங்க ரிலாக்ஸோக்கு ஒரு எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக்லயுமே எஸ்எல் இல்லாம போகாதீங்க அப்படின்றத தான் நம்ம சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய எஸ்எல் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 770 770க்கு கீழ உடைச்சதுன்னா, இவங்களும் வந்து சல்லுன்ட்டு கீழ விழுவாங்க. ஒரு அட்டெம்ப்ட் எடுங்க. இந்த இடத்துல தான் இன்வெஸ்டருடைய டிப் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நான் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்திருக்கிறேன். ஓகே. இதெல்லாம் விடுங்க பிரதர். இன்னைக்கு ஒரு 5 வருஷம் செங்கல் ஒண்ணு போட்டீங்களே, அந்த செங்கல என் கண்ணுல காட்டுங்களேன் அப்டின்னுட்டு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. அந்த செங்கல பாத்துடலாம். அது எதுவுமே கிடையாதுங்க. சன் டிவி தான். சன் டிவி நெட்வொர்க் பெரிய செங்கல், செங்கல், செங்கல் அப்டின்றது தான் சொல்லலாம். இந்த செங்கல் வந்து எத்தன வருஷமா ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2018ல இருந்து இந்த செங்கலுடைய ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கோரன்ல வந்து ஒரு கரெக்ஷன். அது வந்து ஒரு விக்கு மாரி எடுத்துன்னு வந்து கீழ எடுத்துட்டு போனது. இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இதெல்லாம் நம்பாதீங்க. அப்ப இதுதான் செங்கல். கிளீனா அந்த செங்கல் வந்து இங்கிருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆயிட்டு ஃபர்தரா கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன்ல பை பண்ணணும் அப்டின்ட்டு விருப்பப்படக்கூடியவங்க தாராளமா பை பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஆ கிளீனா ஒரு ரூ. 615 எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு ட்ரேட் போறவங்க அக்குமுலேட் பண்ணுங்க. இல்லன்னா 640ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்களா, ரூ. 614க்கு வந்ததுன்னா பை பண்ணுங்க. ஒரு ஆர்டர் செட் பண்ணுங்க. லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு ஹைலி பாசிபிள். இந்த ஜோன உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து ரூ. 534 தான். ஸோ, ஓ எந்த இடத்துல வாங்குனாலும் எஸ்எல்ஆ மெயின்டெயின் பண்ணிக் கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பெரிய ஒரு ஸ்டாக் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு இருக்கு அப்படின்றத தான் சொல்லலாம். ஆதித்யா பிர்லா கேபிட்டல்ஸ் இந்த ஸ்டாக்க நம்ம எந்த ரேஞ்ச்ல சொன்னோம் அப்படின்றது ஞாபகம் இருக்குங்களா? அ அந்த பாட்டம் அவுட்ல யார் யார் வாங்குனாங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரிய ரிட்டர்ன்ஸ். ஏன் நம்ம அந்த பாட்டம் அவுட்ல அன்னைக்கு நம்ம கால் குடுத்தோம்? அப்போ அந்த இடத்துல வந்து என்ன கேண்டில் ஃபார்மேஷன் வந்தது? அதெல்லாம் கவனிக்கணும். நம்ம சும்மா வந்து ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்தாங்க, அது குடுத்தாங்க, இது குடுத்தாங்கன்னு பை பண்ணிக்க கூடாது. அப்ப நம்ம பைக்கு உண்டான ஜோன வந்து இந்த இடத்துல ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் மாரி ஃபார்மேஷன் வந்தது. அதனால நம்ம ஒரு பை கால் ரெக்கமெண்டேஷன் குடுத்தோம். அத ஆ பிரேக் ஆகாம மார்க்கெட் என்னாச்சு? கீழ வந்தது. கீழ வந்தது என்ன ஆச்சு? இந்த மார்னிங் ஸ்டார் வீடியோவ போய் பாருங்க.
அப்பதான் உங்களுக்கு இது புரியும். அப்போ இந்த ஜோன வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட் எடுத்துட்டு மீண்டும் பிரேக் வந்தது. அப்ப இது என்னது? ஒரு அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ல பிரேக் வரும்போது, இந்த இடத்துலயும் மீண்டும் பை பண்ணுங்கன்னோம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? அந்த ஜோன்ல இருந்து எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் ஸ்டாருடைய பவர்னா என்ன? அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 72% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் 244 டேஸ்ல குடுத்துட்டு, ஏறுனதுக்கு உண்டான இறக்கத்த பதிவு பண்ணிட்டு, இப்ப கிளீனா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்தது. இந்த ஜோன்லயே எங்க பசங்களுக்கு அ டெலகிராம்ல சொல்லியிருந்தோம். பை பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளீனா மறுபடியும் ஒரு மொமெண்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த ஜோன் என்ன ஜோன்? இதுவும் ஒரு செங்கல் தான். தெரியுதுங்களா? இந்த செங்கலுக்கு மேல ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வால்யூமான பிரேக் நடந்திருக்கு. 181 டூ 187 ஆல்மோஸ்ட் ஒரு 4%க்கு சஸ்டெயின் ஆயி நின்னு இருக்கு. இன்னமும் இத வந்து இப்படி பார்த்தீங்கன்னா, பிரேக் தான் வந்திருக்கு. ப்ராப்பர் பிரேக் அவுட் இன்னும் வரல. நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டெர்ம் டார்கெட்டா இந்த ஸ்டாக்குக்கு வந்து ப்ரீவியஸ் ஹைய போகும். ரூ. 197 போகும். ஒரு ரூ. 10 இதிலேயே ஸ்விங் இருக்கு. அந்த ரூ. 10க்கு என்ன பெர்சன்டேஜ் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 5% ஒரு 5% எஃப்டில கிடைக்கிற பைசா ஒரே நாள்ல நாளைக்கு கூட இந்த ஸ்டாக் பளீர்னு மூவ் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிடிஎஸ்டி ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃபர்தர் கரெக்ஷன் வந்துச்சுன்னா 184 ஒரு வேள வரும். அந்த இடத்துல பை பண்ணிட்டு பிடிஎஸ்டி பண்றவங்களும் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றத சொல்லலாம். எப்பவுமே லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. நெறைய பேர் வந்து அனவுன்சேஷன் எப்பன்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயம் நான் அனவுன்சேஷன் எப்ப ஏதுன்றது இன்னைக்கு நைட்டே கூட எஃபில அப்லோட் பண்றேன். அ சி இங்க வந்து எப்பவுமே பொறுமையா இருக்கணும். ஒரு பாட்டம் அவுட்ல பை பண்றவங்களுக்கு தான் பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பிரேக் அவுட் ஸ்டாக்க தேடி போறீங்கன்னா, அதுல வந்து நெறைய எஸ்எல் வாங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே ஒரு இன்வெஸ்டர் டிப் எதுன்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படின்றத தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே. பஜாஜ் சுகர்ஸ். பஜாஜ் சுகர் இன்னைக்கு என்ன மூவ் குடுத்தது? நல்ல நம்ம இந்த இடத்துல சொன்னோம். அழகா நல்ல ஒரு என்ன இதுதாங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட பியூட்டி. ஆல்மோஸ்ட் 23% ஆஃப் ரிட்டர்ன்ஸ குடுத்துருச்சு. நம்ம வந்து சொன்ன இடத்துல வந்து 17% ஆ கிளீனா ஒரு 17% பிடிக்கிறதுன்னா எத்தன நாள்ல? ஜஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ்ல 2டே கேண்டில்ல தூக்கி வச்சுட்டு போயின்னே இருந்தது. எத்தனையோ பேர் இந்த ஸ்டாக்க நம்ம சொல்லும்போது கிண்டலும் கேலியும் பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டாக் செருப்படி குடுத்துருக்கோம் அப்படின்றத ஆணித்தனமா இங்க பதிவு பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன ஜோன் எங்க இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ரூ. 12 ரூ. 13 இந்த ஜோன்ல சொன்னோம். இங்கருந்து ராலி வரும்போது ஒரு கரெக்ஷன் வர வெயிட் பண்ணுங்கன்னோம். அந்த கரெக்ஷன் வந்தது. மறுபடியும் மேல போச்சு. கரெக்ஷன் வந்தது. லேர்ன் அண்ட் தென் எர்ன். எப்பவுமே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் நம்மளுக்கு சேனல 4 பேருக்கு சொல்லிக் குடுங்க. நன்றி, வணக்கம்.